ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஜன்னல் வெப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அழகிய தீயை, மொழி, பயணம் போன்ற அழகான படங்களை இயக்கிய இயக்குனரை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு பார்க்குறீங்களா? ராதா மோகன். அழகிய தீயல பார்த்த ராதா மோகன் வேற. மொழி படத்துல அதை விட வித்தியாசமா நாங்க பார்த்தோம். உங்க படத்துல வித்தியாசமா அக்கறை காட்டுறீங்க. அதை பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. மொழியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு 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 வெல் செட்டில்டு மியூசிஷியனாக இருப்பான். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தேன். மற்றபடி வந்து ஒரு வளர்ச்சின்னு பார்த்தாக்கா அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு படத்துலேருந்தும் வந்து ஒரு டைரக்டர் வந்து படங்களை கற்றுக்கிட்டு தான் வளர முடியும். அப்படி ஸோ அப்படி இருக்கும்போது என் படங்கள் நானும் சில படங்களை கற்றுக்கிட்டேன். தட் மேக்ஸ் யூ ரீச்சர் யூனோ. ஸோ அந்த வகையான வளர்ச்சி தான் கண்டிப்பாக வந்து அது ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் இருக்க வேண்டியது. அது என்ன நமக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுக்குறது நம்ம படத்தில் நம்ம பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும் பார்க்கும்போது. அது நம்ம வந்து மற்றவங்கள சொல்லாட்டாலும் நமக்கு தெரியும் அது. ஸோ அதை வந்து அதுலேருந்து நம்மளே பாடம் கற்றுட்டு நம்மளை மேம்படுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப்பாக போகும்போது நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்து என்ன வளர்ச்சி எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அது எத்தனை படங்கள் பண்ணாலும் ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அபியும் நானும் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் உள்ள பாசத்தை பற்றி எடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அந்த படம் உருவானதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். அது பொதுவாக நம்ம படங்கள் கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட கதைகள் தான். இது அபிமானம் படத்தில் வர அந்த அப்பா பல குடும்பங்களில் இருக்கிற ஒரு அப்பா தான் அது. அவர் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் சில பேரை பார்த்துருக்கேன். இப்போ அபிமானம் படத்தில் ஒரு விஷயம் வரும். அவன் சொல்லுவான், என் பொண்ணுக்கு வந்து காது குத்தும்போது நான் வந்து காதில் ரத்தம் வந்து பார்த்து அழுதுட்டேன் அப்படின்னு. அது வந்து நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம். அது நான் பார்த்த ஒரு விஷயம். என் ஃப்ரெண்டு வந்து அவன் குழந்தைக்கு வந்து காது குத்தும்போது அவன் ஓரமாக அழுதுட்டு இருந்தான். என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது அவன் சொன்னான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க பார்க்குறதுக்கு, என் குழந்தைக்கு வந்து காதில் ரத்தம் வருது. அப்போ சிரிப்பாக தான் ரொம்ப ஒரு சிந்திக்க வச்சுது. என்னடா நம்ம இவ்வளோ ஒரு சென்சிட்டிவாலாம் கூட இருப்பாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் அப்படி இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு கதை தோணுச்சு. அதை தான் பண்ணேன். அப்படி கதை பண்ண நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது இந்த கதையில் சொல்லும்போது நிறைய பேர் வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் நடந்த சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அது ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அது ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ட் ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பல்வேறு உணர்வுகள், பல்வேறு குடும்பங்கள்லேருந்து சேகரித்த பல்வேறு உணர்வுகள் தான் அந்த படம். அதனால தான் அவ்வளோ ஒரு உண்மையாக இருந்தது. அது ஒரு படத்தில் இயக்குனரோட பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு திரைப்படமே வந்து இயக்குனரோட விஷன் தான். அது இயக்குனரோட பங்களிப்பு அப்படின்னோட அது இயக்குனரோட விஷன் தான். அதுக்கு மற்றவங்களோட பங்களிப்பு தான் வந்து ஒரு திரைப்படமாக உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லை, சரி சினிமான்றது ஜெனரலாக ஒரு டீம் ஒர்க் தான். அதாவது ஒரு இயக்குனர் மட்டுமே வந்து ஒரு படத்தை எடுத்துட முடியாது. அவருடைய கதையை, அவருடைய ஒரு விஷனை வந்து நம்புகிற ஒரு தயாரிப்பாளர் வேணும். அப்புறமா வந்து நம்மளை அந்த கதையை நம்பி அந்த கதைக்கு வந்து மேலும் மேலும் வலுவூட்டக்கூடிய நடிகர்கள் வேணும், தொழில்நுட்ப கலைஞர்கள் வேணும். இத்தனை பேர் சேர்ந்தது தான் வந்து ஒரு சினிமா. இதில் இயக்குனரோட பங்களிப்பான சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது, அத்தனை பேரையும் கோஆர்டினேட் பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய ஒரு வேலை ஒரு சினிமாவில். உங்களுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் உள்ள நட்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா, அழகிய தீக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படம் ஆஃப்கோர்ஸ் பல்வேறு காரணங்களில் வெளியே வரல. அந்த படத்தில் அவர் நடித்தார். அப்போ ஆரம்பித்த நட்பு தான் அது. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கையில் சில விஷயங்கள் அமையிறது அப்படின்னா அந்த மாதிரி அமைந்த ஒரு விஷயம். அப்போது அந்த படம் எடுக்கும்போதே வந்து நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இப்படியே நான் இருந்துட மாட்டேன், நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் வித்தியாசமான படங்களை எடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு ஒன்றாவே வந்து சில கனவுகளை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறமா வந்து அந்த டூயட் மூவிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே எங்களுடைய ஒரு பயணம் அப்படியே தொடர்ந்துச்சு. சினிமா மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களில் வந்து எங்களுடைய ஒரு எண்ணங்கள், ஒரு ரசனைகள்லாம் ஒத்து போனதுனால ஒரு நல்ல நண்பர்களாகவும் நல்ல ஒரு தொழில் ரீதியாகவும் எல்லா வகையிலையுமே வந்து நல்ல அப்படியே ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. அது அப்படியே பயணம் போன்ற ஒரு படத்தை இயக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை, ஒரு ஸ்டோரி ஐடியா எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அப்படி வரும். அது ஏன் வந்து ஏதோ சம்பவங்கள் நம்ம ஒரு பேப்பரில் படிப்போம். இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் படிப்பீங்க, நான் ஒரு நியூஸ் படிப்பேன். அதில் எனக்கு ஒன்று தோணும், எனக்கு தோணாது உங்களுக்கு ஒன்று தோணும். அப்படி தான் அது வந்து ஒரு கதைக்கரு உருவாகிறது. அந்த சமயத்தில் வந்து எனக்கு அப்படி ஒரு நாட் தோணுச்சு. அப்போது அந்த இது வேறு நடந்துருச்சு இல்லையா, அந்த காந்தகார் அந்த ஃப்ளைட் ஹைஜாக் அந்த சம்பவம்.
ஸோ அப்போது வந்து அந்த சமயத்தில் ஒரு தோணுன ஒரு விஷயம், நம்ம லேட்டாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசிகிட்டு இருக்கும்போது பேசாமல் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கலாம், அவன் அனுப்பிச்சது போல யாராவது வந்து ஒரு இவனை பிடிச்சி மேக்கப் போட்டு அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு யாரோ விளையாட்டாக சொல்ல போகும்போது அது ஒரு ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்லேருந்து வந்து அப்படியே டெவலப் பண்ண ஸ்கிரிப்ட் அது. உங்களோட பலமும் பலவீனமும் பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்க இல்லையா, ஒரு சினிமாவில் வந்து என்னுடைய பலம்னாக்கா வந்து அதாவது அது நான் சொன்னதில் அது மற்றவங்கள சொன்னது சொல்கிறேன் நான். அதாவது எந்த ஒரு கதையை பண்ணாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து ஒரு ஒரு ஹியூமர் வந்து கொண்டு வர முடியும், அது வந்து கதையின் போக்கை பாதிக்காமல், அது பலம். பலவீனம் அப்படின்னாக்க அது வந்து மேபி அதுவாக கூட இருக்கலாம். உலக திரைப்படத்தில் தமிழ் சினிமாவுக்கு இடம் எப்படி இருக்குது? தமிழ் சினிமாவும் உலக சினிமா தாங்க, நம்ம மட்டும் என்ன வேறு கிரகத்தில் எப்படி எடுக்கிறோம், எல்லாம் உலக சினிமா. அது முதல்ல அது அந்த மாதிரி பேசுகிறதே தப்பு, அது எல்லாமே வந்து உலக சினிமா தான். அது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், அதை கற்றுக்கணும், அதற்கான சில விஷயங்கள் வந்து நம்ம அதை நோக்கி போகணும். அஃப்கோர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் ட்ரெண்டில் வந்து அதெல்லாம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு ஒரு ஓப்பன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்தியன் சினிமா பண்ணி ஹிந்தி சினிமா தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. பட் அந்த போக்கு மாறிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படங்களும் பல்வேறு ஃபெஸ்டிவலில் போயிட்டுருக்கு. அப்படி தான் அது நிறைய பேருக்கு கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அது கொஞ்சம் சிரமப்படணும், அதுக்கு வந்து கொஞ்சம் சில பேர் முன் வரணும், வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த நிலைமை மாறும். தமிழ் சினிமாவில் உலக அரங்கில் வந்து தமிழ் சினிமா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கண்டிப்பாக அது நடந்துடும். அது இப்போ டைரக்ட் பண்ணியிருக்கிற உப்பு கருவாடு படத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். உப்பு கருவாடு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு படம், ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எந்த படம் பண்ணாலும் அதில் நிறையா வந்து அந்த நகைச்சுவைன்றது ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த படம் முழுக்க ஒரு நகைச்சுவை அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம், ஒரு ஹியூமருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி ஜானரில் எடுத்த ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இது வந்து குடும்பத்தோட, அதாவது ஜென்ரலாக இது மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க, இந்த சிட்டி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் குடும்பத்தோடு வந்து ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு சந்தோஷமாக போகலாம், அந்த மாதிரி ஒரு படம். ஒரு நல்ல திரைப்படம்னா உங்கள் பார்வைக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? எனக்கே பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் அப்படின்னு தோணும். உங்களை வியக்க வச்ச சக திரைப்பட கலைஞரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இருக்கவங்கள நான் ரசிக்கும் பல இயக்குநர்கள் இப்போ இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைரக்டர் பாலா ஆகட்டும், டைரக்டர் சேரன், அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற கார்த்திக் சுப்புராஜ், நலன், பல பேர். அதாவது ஒவ்வொரு படம் வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை நல்லா வாட்ச் பண்ணுறோம், அது நல்ல திறமைகள் இருக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசுவோம். பல பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அது இப்போ கௌதம் மேனன், இப்படி பல பேர் சொல்லலாம், நான் சொல்லிட்டே போகலாம், அது பெரிய லிஸ்ட். அது திரைப்பட கனவோட வர இளைஞர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அது இன்றைக்கி வந்து ஃபில்ம் மேக்கிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு, பிகாஸ் வந்து டிஜிட்டலாக வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. நிறைய பேர் வந்து அப்படியே வந்து படிச்சுட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அட்வைஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் கிடையாது. பட் என்னுடைய எண்ணம் வந்து அட்லீஸ்ட் ஒரு படத்துலையாவது ஒரு அசோசியேட்டராக ஒர்க் பண்ணிட்டு வர்றது பெட்டர் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. வெற்றி தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெற்றி தோல்வி அது யாரும் அதை வந்து நிர்ணயிக்கிற மாதிரி சக்தி இவ்வளோ யாருமே கிடையாது. ஒரு படம் எடுக்கிறோம், நல்ல படம் நம்ம நினைக்கிறோம், மக்களே போய் சேர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. தோல்வியிலேருந்து பாடங்கள் கற்றுக்கணும், வெற்றியிலேருந்து அதை விட நிறைய பாடங்கள் கற்றுக்கணும். இவ்வளோ நேரம் இயக்குனர் ராதாமோகன் சார் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஒரு செலிபிரிட்டியை சந்திக்கிறேன். டேக் கேர், பை. ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.